ராமர், ஆன்மாவை பற்றி ஒருவன் அறிந்து கொண்டால் அவனுக்கு பிறப்பு இறப்பு என்பது கிடையாது. அப்படிப்பட்ட கடவுளை ஆன்மாவை எப்படி அறிவது என்று கூறுங்கள். ராமா, அவரை ஞானத்தாலும் அவரின் மீதுள்ள நம்பிக்கையாலும் நன்றாக பகுத்தறிவாலும் அடையலாம். உடல் வருந்தி செய்யும் ஹடயோகம் போன்றவற்றால் இறைவனை காண முடியாது. மேலும் நம் முன்னேயுள்ள ஆசைகள் விடுவதாலும் மிகப்பெரிய எதிரியான கோபத்தையும் பெருமை சுகம் மிகப்பெரிய எதிரி கோபத்தையும் மிகப்பெரிய எதிரி பெருமையும் மிகப்பெரிய எதிரி சுயநலம் மிகப்பெரிய எதிரி பொறாமை போன்ற உட்பகைகளையும் விடுவதாலும் இறைவனை உணரலாம். சத்சங்கத்தாலும் சாஸ்திரங்களை படிப்பதாலும் நம் மனதில் உள்ள அறியாமை நீங்கும். ராமர், முனிவரே, நீங்கள் இதுவரை கூறிய பிரம்மன் கடவுள் எங்குள்ளார், எப்படி அறிவார் என்பது அறிவது என்று கூறுங்கள். வசிஷ்டர், ராமா, இந்த கடவுள் பிரம்மன் நம்முள் ஷின்மத்ரா ஞானமாக காணப்படுகிறார். உலகிலுள்ள எல்லாவற்றையும் எல்லாமாகவும் எங்கும் எப்பொழுதும் சுயம் பிரகாசையும் காணப்படுகிறார். நம் உடலில் காணப்படும் ஆன்மா பசு என்றழைக்கப்படுகிறது. பார்க்கப்படும் பொருள் பஷ்யது. இந்திரிய சுகத்திற்காக பார்ப்பவை வெளியில் சொல்கிறது. அவற்றின் மீது பற்று உண்டாகிறது. இதனால் வியாதிகளும் அழிவுகளும் பின் இறப்பும் உண்டாகின்றது. இந்த ஜீவன் நம் அறியாமையால் இன்பம் துன்பம் என்று மாறி மாறி கஷ்டப்படுகிறது. இந்த மனம் எல்லா பாவங்களுக்கும் காரணமாகிறது. இதை உணர்ந்தவன் துன்பத்திற்கு ஆளாக மாட்டான். ஆன்மாவை உணர்ந்தவன் மனத்தின் சந்தோஷங்களை நீங்கி செய்து பாவங்களை நீக்கப் பெறுவான். லீலாவின் கதை, மண்டபத்தின் கதை. ஒரு விளக்கம். யோக வசிஷ்டரின் சுமார் 65 கதைகள் மூலம் ராமருக்கு ஆன்ம தத்துவத்தை வசிஷ்டர் விளக்குகிறார். வசிஷ்டர், ராமா, இப்பொழுது லீலாவின் மண்டபத்தின் கதையை கேள். இதனால் நீ சிறந்த ஞானம் பெறுவாய். இந்த உலகமே சீதாகாசம் பிரம்மம். இதை அறிந்தவன் இதனை வெறும் உலகம் என்று எண்ணுகின்றான். அறிவாளி இதனை பிரம்மம் என்று உணர்கின்றான். எப்படி பாலைவனத்தில் சூடு மணலில் காணல் நீர் தோன்றுகின்றதோ அதுபோல நாம் காணும் உலகம் என்று தோன்றுகிறது. அதனால் காணல் நீர் போல அது பொய்யானது. கனவில் காணும் உலகங்கள் எப்படியோ அப்படியே நாம் நினைவின் போது நாம் காணும் உலகம் தோன்றும். இதனை சீதாகாசம் என்பர். இதனை விளக்க ஒரு கதையை கூறுகின்றேன். கனவில் காணும் உலகம் நினைவில் காணும் உலகம் யாவையும் மனதில் தோன்றபவையே, முன்பு மறையக்கூடியவை. ஒரு காலத்தில் பத்மா என்னும் அரசன் இந்த பூமியை அரசாண்டான். நிறைய செல்வமும் சுற்றமும் உடையவன். நல்லவனாகவும் வல்லவனாகவும் விளங்கினான். அவனது மனைவியின் பெயர் லீலா. அவள் ஒரு நாள் நினைத்தாள், என்னுடைய கணவன் அன்பானவன், என்னுடைய கணவன் இளமையானவன், செல்வம் மிகுந்தவன். இவனோடு நான் நீண்ட நாள் வாழ வேண்டும். பல 1000 ஆண்டுகள் நான் இவனோடு சேர்ந்திருக்க வேண்டும். இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து நல்ல படித்த ஞானிகளை பார்த்து எப்படி இறப்பினிலிருந்து விடுபடுவது என்று கேட்டார். அவர்கள் தபம் செய்வதால் மட்டுமே வரங்களை பெற முடியும். அதனால் இறப்பு என்பது தவிர்க்க முடியாது என்று கூறினார்கள். அவள் மிகுந்த கவலையுற்று, எனக்கு முன் என் கணவன் இறந்துவிட்டால் நான் மிகவும் வருத்தப்படுவேன். அதனால் கணவன் இறந்தாலும் அவனுடைய ஆத்மா இந்த அரண்மனை மண்டபத்திற்கு விட்டு செல்லக்கூடாது. இந்த ஆன்மாவை பார்த்து நான் மகிழ்வேன் என்று நினைத்தாள். அவள் உடனே ஞானத்திற்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை நோக்கி பல நாட்கள் தவமிருந்தாள். வாக்கு தேவியான கௌரி நேரில் தோன்றி, உன் தவத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு நான் என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று கூறினாள். லீலா கூறினாள், எனக்கு 2 வரங்கள் கொடுங்கள். என்னுடைய கணவன் இறந்தால் அவனுடைய ஆத்மா நான் வாழும் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது. 2வது வரம், நான் நினைக்கும் போது நீ தோன்றி உன்னை பார்க்க இயல வேண்டும்.
சரஸ்வதி தேவி 2 வரன்களையும் அவளுக்கு நல்கினாள். கால சக்கரம் சுழன்றது. மன்னர் பத்மா ஒரு நாள் இறந்து போனார். அவள் மனைவி மிகவும் வருத்தப்பட்டு சரஸ்வதி தேவியை வேண்டினாள். சரஸ்வதி தேவி அவள் முன் தோன்றி லீலாவின் மன விசாரணையை கேட்டு கூறினார். மன்னரின் உடலை பூக்களால் மூடி இந்த அறையிலேயே வை. மன்னர் மறுபடியும் உன் கணவராவார். சரஸ்வதி தேவி இப்படி கூறிவிட்டு மறைந்து விட்டாள். லீலா சரஸ்வதி தேவி கூறியபடி மன்னரின் உடல் பூக்களால் மூடி வைத்தார். மறுபடியும் சரஸ்வதி தேவி நோக்கி வேண்டினாள். அவளும் லீலாவை முன் தோன்றினாள். லீலா சரஸ்வதியிடம், என் கணவன் ஆத்மா இப்போது எங்கு வாழ்கிறது? என்ன செய்ய கொண்டிருக்கிறது? என்னை அவரிடம் கூட்டு செல்லுங்கள். என்னால் அவரை பிரிந்து இருக்க முடியவில்லை என்று எண்ணினாள். குழந்தாய், ஆகாசம் என்பது 3 வகை. சித்தாகாசம் மனம், சிதாகாசம் நினைவு, வெளி ஆகாயம். இதில் சிதாகாசம் என்பது மிகப்பெரியது. நீ மனதின் எண்ணங்களை கட்டுப்படுத்தினால் நிர்விகல்ப சமாதியில் எண்ணங்களற்ற நிலை, சமாதி நிலை உண்டாகும். அந்நிலையில் அஷ்டமா சித்திகள் கைகூடும். அதனை பயனாய் எல்லாவற்றையும் காண முடியும் என்று கூறினார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.